குமார், குமார், ஏன்பா சோகமாக உட்காந்துருக்க? சார் பார்த்துட்டு இருந்த வேலை போயிடுச்சு. சுத்தமாக சம்பளம் இல்லை, கையில் காசு இல்லை, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. எங்கள் அம்மா வைத்திய செலவு வேறு கஷ்டமாக இருக்குப்பா, மனசு சரியில்லை, நிம்மதியாக இல்லைப்பா. குமார், நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். நான் வாரம் சர்ச்சுக்கு போனேன்ல, நீனும் வந்து பாரு. எனக்கு இந்த மாதிரி சில பிரச்சனை இருந்துச்சு, நான் போனேன், ஜெபம் பண்ணேன், எனக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடச்சிச்சு. இப்போ நான் நல்லா இருக்கேன். எப்பா இந்த மதம் மாத்திர வேலையெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு 46 வயசு ஆச்சு. இன்னைய வரைக்கும் ஒரு ஆள் அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருந்துட்டு இந்த பிரச்சனைக்காக போய் இன்னொருத்தரை நான் அப்பான்னு கூப்பிட முடியாதுப்பா. மதம் மாறுறது எனக்கு பிடிக்காது. குமார், கொஞ்சம் புரிஞ்சிக்க. உன்னை யாரும் மதம் மாற சொல்லலை, உன் பிரச்சனைக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்கிறோம். ஏன் நீங்களாம் சொல்கிறது இல்லையா, அங்கே போகலாம், அங்கே போய் பார்க்கலாம், அவரை போய் பார்க்கலாம், உன் பிரச்சனை தெரியுன்னு எத்தனை இடத்துல சொல்கிறோம். ஏன் நாங்கள் ஒரு சர்ச்சை சொல்லும் பொழுது, ஒரு இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது மட்டும் ஏன் உங்களுக்கெல்லாம் ஒரு மான கஷ்டம் வருது? ஏன்? அடுத்தது, அப்பானா யார்? நம்மளை பெற்றவங்க, நாம் உண்டாக்கி வச்சவங்க இல்லை, நம்மளை உண்டாக்கினவங்க தான் அப்பா. அவங்கள தான் நம்ம அப்பான்னு கூப்பிட முடியும், நம்மளை பெற்றவங்கள தான் அப்பான்னு கூப்பிட முடியும். நாம் போய் உருவாக்கி ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு அதை போய் அப்பான்னு கூப்பிட முடியாது. எப்படி நம்மளை உலகத்துக்கு பெற்று கொடுத்த தகப்பை நம்ம அப்பான்னு கூப்பிட்றத போல், இந்த உலகத்துக்கு என்னுடைய ஆத்மாவெல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்கிற பரம தகப்பனை தான் நம்ம தெய்வமாக கும்பிட முடியும். புரிஞ்சிக்க. தேவையில்லாத மன கஷ்டங்களை நீ பேசாத. கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கு அவர் பரிபூர்ண விடுதலையும் சமாதானத்தையும் கொடுப்பார், தெய்வீக சுகத்தை கொடுப்பார், பிரச்சனைகள் மத்தியிலேருந்து நல்ல ஒரு விடுதலையை கண்டிப்பாக கொடுப்பார். நம்பி வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.